பிரதர்கிட்ட கேட்கும். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் சொல்லுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க இதை வந்து ஒரு இதாக செய்யணும், அதாவது பைசா வாங்காம அவங்களுக்கு நம்ம ஒரு இலவசமா செய்யணும்னு பண்ணாலுமே இதுலயும் நிறைய வந்து சத்ருவின் கிரியெல்லாம் இருக்கும். ஆமா. ஏன்னா வந்து இலவசம் அப்படின்னாலே மக்களுடைய இருதயத்துல வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். அது சிஸ்டர் சொல்ற மாதிரி இலவசம் சொல்லும் போது அதுக்கு உண்டான முக்கியத்துவம் தெரியும். அப்போ சில சமயம் நாங்களே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுற மாதிரி ஆயிடும். நான் இதை காசு கொடுத்து பண்றவங்க கிட்ட கரெக்டா போறாங்கன்ற மாதிரி அந்த மைண்ட் தாட் வந்துடும். அப்பவுமே நாங்க வந்து சரி இல்ல பொறுமையா இருப்போம்ன்ற மாதிரி. இல்ல அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க, மனுஷனுக்கென்று செய்யாமல் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செஞ்சீங்கன்னா அந்த பலன் வந்து கர்த்தர் கொடுப்பார். ஐயா இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும், நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுக்கு சேர்த்து சொல்லுங்க. இது நீங்க எப்படிலாம் எங்கெல்லாம் போய் அறிவிக்கிறீங்க, இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறீங்க சரிங்களா? யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல நடத்திருக்கிறீங்க? குறிப்பாக சபையில் சொன்னீங்க, சமுதாய கூடத்தில் சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் போய் நீங்கள் நடத்துவீங்க, அது எப்படி அவங்களுக்கு தெரியும் சரியா? யார் யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்ல வந்த காரியத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய தொலைபேசிலாம் பார்த்தீங்கன்னா 4 வழி மூலையில் எங்களுக்கு வரும். சில இதில் வந்து ஜஸ்ட் டயல் மூலியமாக வரலாம், கால்ஸ் வரும். இவங்க என்னன்னா வேலை தான் கேட்குறாங்களா எங்களுக்கு தெரியாது. கால் பண்ணும்போது வேலை வாய்ப்புகள் கேட்குறாங்க. ஒருத்தரும் கேட்குற கேள்விகளாக அந்த பெண் பிள்ளைகள்லாம் நிறைய சேலஞ்சஸ், சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. இது எல்லாமே நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால சரி எல்லாத்தையும் சில பேர் மனமாற்றி திருப்பியும் கால் பண்ணி சாரிலாம் கேட்டிருக்காங்க. சகோதரன் நான் மன்னிச்சிடுங்க அன்னையிலாம் கூட கேட்டிருக்காங்க. அந்த விஷயத்த நான் சொல்ல வரணும். ஏன்னா இவ்வளோ இந்த இலவச வாய்ப்புன்றதை வந்து சில பேர் தவறான முறையில் பயன்படுத்துகிற மக்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கோசம் நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இன்னொரு முக்கிய விஷயம் பண்ணலாம், எங்ககிட்ட வரவங்க எல்லாருமே வேற ஒரு நிறுவனத்தில் வந்து போய் காசு கட்டி வேலை பிடிக்கலன்னு சொல்லி வந்தவங்க இருக்காங்க. காசு கட்டி எனக்கு அந்த காசை வாங்கிட்டு எனக்கு வேலை கொடுக்கலங்கன்னு சொன்ன ஆளுங்களும் வந்திருக்காங்க. முக்கால்வாசி பேர் எல்லாம் காசு வேற ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து அங்கே வேலை கிடைக்கலன்னு போது இங்கே ஃப்ரீயாக பண்ணுறீங்கனால இங்கே வந்தோன்ற அப்படின்ற ஒரு வார்த்தையினால நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை நான் அறிவிக்கணும் இந்த விஷயத்தையும் நான். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கால்வாசி பேர் கன்சல்டன்ட்னா ஒரு பேமெண்ட் கொடுக்கணுன்ற விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது கிடையாதுன்ற விஷயம் வந்து இந்த நேரடி வாயில் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இலவசமாக பண்ணக்கூடிய கம்பெனிகளும் இங்கே இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம அணுகணும், அவ்வளோதான். ஒருவர் மூலியமாக ஒருத்தர் கேட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சா அவன் ஒரு 50,000 ரூபா கொடுத்தான் அதனால அவனுக்கு வேலை கிடைச்சின்னு சொல்லிட்டு ஆசைகளை வந்து ஒருவர் மூலமாக ஒருவராக அந்த 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 வார்த்தைகள் வந்து போய் சென்றடைகிறது. அது ரொம்ப தப்பு. நீங்க விசாரிங்க, ஒருத்தரையும் விசாரிச்சு யார் மூலியமா போகலாம், யார்கிட்ட போனா சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குன்றதை நீங்க விசாரிச்சு நடைபடுத்துறது நல்ல விஷயமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு கேட்ட கேள்வி மாதிரி எங்கெங்கெல்லாம் இதை போய் நீங்க செயல்படுத்தி இருக்கிறீங்க இது வரைக்கும், எப்படி அவங்களை அணுகுவீங்க, எந்த பிளாட்ஃபார்ம் வழியா போவீங்க, உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா, இல்லை பின்புலத்தில் யாராவது இருக்கிறாங்களா, இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை எப்படி கொண்டு போவீங்க, இது வரைக்கும் எப்படி செய்திருக்கிறீங்க, அது சொல்லுங்க. நிச்சயமாக சொல்லணும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் போய் நாங்கள் சென்றடைகிறோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய மூலமாக கிராமப்புறங்களாகலையும் நகரங்கள் மூலமாகவும் நிறைய வாரம் சனி ஞாயிறு அன்று இந்த ஜபக்கூடம் நடக்கும் பொழுதும் ஒரு பார்ட்டாக செகண்ட் ஹாஃப்ல இருந்து நாங்கள் வந்து ஒரு முகாம் ஒன்று நடத்துவோம். அந்த சபைக்கு வர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிசிம்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்போம். அந்த ஃபார்மோட வந்து அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிட்டு என்ன படிச்சிருக்காங்க ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கும், விசிட்டிங் கார்டு கொடுப்போம். அதில் ஃபில் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் டீமில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ரிசீவ் பண்ணிவிட்டு மண்டே நெக்ஸ்ட் டேல அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க கால் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை வந்து ஃபோன் மூலியமாக அறிவிப்பாங்க. இது ஒரு மூலியமாக பண்ணுறோம். இன்னொரு மூலியமாக பார்த்தீங்கன்னா NGOs, கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய பேர் சோஷியல் நம்ம இதே சபையில் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலியமாகவும் எங்களுக்கு வந்து தொலைபேசி மூலியமாகவும் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. எங்களை வந்து இன்வைட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி மேலே மாரி கண்டக்ட் பண்ணி அவங்க மூலியமாக வந்து அந்த கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கூட சொல்லியிருக்காங்க ஒன்று. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் மூலியமாக இவங்க மூலியமாக வந்து இந்த வேலை இப்போனா இன்னைக்கு கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே பதிவு பண்ணுங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்னு நிச்சயம் சொல்ல முடியாது. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு மூலியமாகவும் நாங்கள் வந்து இந்த இலவச வேலைப்பு விஷயத்த சொல்லி அவங்க மூலியமாக நாங்கள் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கா தொலைபேசி மூலியமாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். சகோதரிக்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன்,
இப்போ ஒரு சபைக்கு போகிறீங்க, ஒரு சமுதாய கூட்டத்தில் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஒரு திருமண மண்டபத்தில் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி தகவல் தெரிவிப்பீங்க? எப்படி நீங்கள் போவீங்க? அங்கே என்ன மாதிரி அங்கவே அவங்கள நேர்முக தேர்வு எடுப்பீங்களா? இல்லை அங்கே சபை அது சர்ச்சில் இருக்கிறவங்க மாத்திரம் கிறிஸ்துவங்களுக்கு மாத்திரம்தான் செய்வீங்களா? இல்லை யார் வேணாலும் வரலாமா? சரியா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஏன்னா எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் அப்படின்னு தான் வசனம் இருக்குது. சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில், கட்டுகளில், பாவங்களில் இருந்தவங்களை விடுதலை ஆக்கும்படி எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். ஏன்னா ஆண்டவர் தான் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் உங்களை தெரிந்திருக்கிறார், ஆண்டவர் தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நடத்துகிறார். அப்போ அப்படி நடத்தும்போது இப்போ பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பாஸ்டர்மாருங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய இன்னும் நம்ம தேசத்துடைய மக்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வயசானவங்க கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? படிக்காதவங்க பார்ப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா எப்படி யார் யாரை எப்படி தேர்வு செய்வீங்க? ஏன்னா இப்போ ஒரு சர்ச்சில் நீங்கள் கேம்ப் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதன் மூலம் வந்துடுவாங்க. இப்போ ஒரு ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் எதேச்சியாக யூடியூப்பில் பார்த்தார் உங்களுடைய காரியத்தை. எங்கே வந்து அவங்கள நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு இது பண்ணணும்? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேனர் அடிப்போம், பேனர் மூலமாக சொல்லுவோம். இப்போ சர்ச்சுன்னா இப்போ பேனர் மூலமாக அந்த சபையில் ஒரு இப்போ இந்த வாரம் ஜாப் ஃபேர் நடக்குது அப்படின்னா நாங்கள் வந்து அந்த திங்கக்கிழமையே அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இந்த சண்டே கம்மிங் சண்டே வந்து உங்களுக்கு ஜாப் ஃபேர் இருக்குது, அங்கே வந்து பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். இது யார்கிட்ட கொடுப்பீங்க? நாங்கள் சபையில் இருக்கவங்க, சபையில் இருக்கிறவங்க கொடுப்பீங்க, அவங்க அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கே அந்த ஏரியா இது வந்து அந்த சபை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு அறிமுகமாக இருந்தால் தானே நீங்கள் போய் நேரடியாக போய் கொடுப்பீங்களா, இல்லை யார் மூலமா கொடுப்பீங்க? இப்போ சபை வந்து பாத்தீங்கன்னா ஐயா மூலமா தெரிஞ்ச சபைகள், இப்போ நம்ம ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்கள் மூலமா கொடுக்குறோம், அது மூலம் கொடுக்குறீங்க. அது மூலமா கொடுப்போம். ஓகேங்களா? அது இல்லாம இப்போ யூடியூப் மூலமாக சார் கேட்ட மாதிரி யூடியூப் மூலமாவும் மற்றது மூலமாக வர ஜஸ்டைல் மூலமா எங்களோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இல்லை நாங்க வந்து அந்த டேட்டா பேஸ்க்கு கால் பண்ணி இந்த டேட்ல இங்க நடக்குது, உங்களுக்கோ உங்க ரிலேட்டிவ்க்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு ஜாப் இருந்தாலும் நீங்க வரலான்ற மாதிரி அந்த வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இப்போ நிறைய நவீனமானதுனால வாட்ஸ்அப்லேயும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு, பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்கிறதுல நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுவோம். அதே மாதிரி ஐயா கேட்டார், இது வந்து கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமா? இல்லை, இது எல்லா மதத்திலும் மத சார்பற்ற எல்லாருக்குமே பண்ணுற ஒரு வேலை வாய்ப்பு. இதுதான். கருத்து நல்லவர். சரியா? சந்தோஷம். சரி, இப்போ பிரதர்கிட்ட ஒரு கேள்வி, மகேஷ் பிரதர்கிட்ட. சரிங்களா? இப்போ ஒரு கிராம சபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராம சபையில் அவங்கள நீங்கள் கொண்டு போய் இப்போ அவங்ககிட்ட சேர்க்கணும். அது எப்படி அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவீங்க? அங்கே எப்படி டைரெக்டாக அன்னைக்கே கேம்பஸ் இன்டர்வியூ எதுவும் வைப்பீங்களா, இல்லை முன்னாடியே அறிவிப்பு கொடுப்பீங்களா? அங்கே வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீங்களா, இல்லைன்னா அவங்க இங்கே செங்கல்பட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு போய் தூத்துக்குடியில் கொடுப்பீங்களா? எப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாக. ஆமாம், அது மாத்திரம் இல்லை, இப்போ சர்ச்சில் போய் கொடுக்குறீங்க, அதை பாஸ்ட் அறிவிக்கிறாங்க, ஓகே. அப்புறம் இன்னொன்று கூட அது சொல்லியிருந்தீங்க, பாஸ்டருடைய ஊழியக்கார பிள்ளைங்க ஊழியம் போக முடியாமல் வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறீங்க. வயதானவங்க அப்புறம் படிக்காதவங்க இந்த கார்டன் ஒர்க்கு, இண்டஸ்ட்ரியில் வந்து டீம் ஒர்க்காக செய்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படி பல அந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல எப்படி எங்கே போய் அவங்கள அணுகுவீங்க? சரியா? அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி, ஏன்னா அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் அடிக்கணும், பேனர் அடிக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுவீங்களா, இல்லை அந்த சர்ச்சு செலவு பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சரி நம்ம இதை பார்த்து இவங்களை தொடர்பு கொண்டு அந்த நன்மையை பெறலாம், நம்ம சபை மக்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கலான்னு ஊழியர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் தோன்றும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படலை, ஒரு சமூக சேவை பண்ணுறவங்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஒரு சமுதாய கூடத்தில் வச்சு நம்ம ஒரு கேம்பஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தோணும். இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, சரி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு மண்டபமோ ஒரு ஹாலோ புக் பண்ணி, இல்லை அவங்க வீட்டில் மொட்டை மாடியில் கூட ஒரு இதை கூட ஆயத்தம் பண்ணி ஒரு 50 பேர் 100 பேர் உட்கார இடத்த ஆயத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் நீங்கள் வந்து அங்கே பண்ணுவீங்களா?
அதுக்கு வந்து போஸ்டர், அதுக்கான டூல் எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்களா? அது எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க? அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமா. இது நல்ல ஒரு கேள்வி தான். இதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தணும்னா மண்டபத்தில் தான் நடத்தணும், இங்கே தான் ஒரு வசதியாக நடத்தணும் அப்படிலாம் கிடையாது. வேலை வேறுன்றவங்க வருவாங்க, அவங்க எங்கே வந்தாலும் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. அங்கே வரவங்களுக்கு எல்லாரையும் வந்து காத்திருந்து அனுப்புறதோ இல்லை ரொம்ப நேரம் நிறைய பேருக்கு ஒரு வேலைவாய்ப்பு முகாம்னா காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கை வீசிட்டு வர போகிறீங்க, இல்லை உங்களோட பயோடேட்டா கொண்டு வர போகிறீங்க. எந்த லொக்கேஷனில் சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வர போகிறீங்க. வந்துட்டு உங்கள் ரிசீவ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு மாரி வச்சுட்டு இருப்பாங்க, அதை நீங்களே ஃபில் பண்ணலாம். இல்லை ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ வயதானவங்க வராங்க, அவங்களால ஃபில் பண்ண முடியும்னா அதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க, பேடில் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஷீட் வச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் பேர், உங்களோட தொலைபேசி மொபைல் நம்பர், எந்த விலாசத்தை கொடுத்துட்டு போயிட்டுனா அவங்களே உங்களுக்கு வேலை கிடைக்கும் போது அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அறிவிப்பு சொல்லுவாங்க என்றைக்கு வரணுன்றத. இது ஒரு விஷயம். ஐயா சொன்ன மாதிரி வந்து இது மண்டபத்தை தான் பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க, எப்படி அவங்களுக்குலாம் வந்து அறியப்படுத்துறீங்க அப்படின்போது, இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னா ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியம் மூலமாக ஒருத்தராக ஒரு பாஸ்டருடைய ரெஃபரன்ஸ் மூலிமா ஒரு கிராமங்களும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் போய் பண்ணியிருக்கோம். ஆந்திரா பார்டர் கிட்ட கூட போய்ட்டு வந்துட்டோம். அந்த இதுக்கும் போய்ட்டு பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சபை ஊழியம் நடக்கும் போது ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சபைக்கு வந்த மக்களுக்கு முன்னறிவிப்பை சொல்லிவிடுவாங்க. எப்படி அறிவிப்பு சொல்லுவாங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுன்னா, இன்றைக்கி மண்டே திங்கட்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அவங்களுக்கான போஸ்டர்ஸ், பேனர் அந்த சபைக்கு வெளியே அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 10க்கு 8 ஒரு 10க்கு 10 சொல்லிட்டு ஒரு பெரிய பேனரை ஒன்று அடிப்பாங்க. இந்த பேனர் ஆனது எப்படின்னா நாங்களே அவங்களுக்கு கொடுக்குறோம். சில சபையில் வந்து நாங்கள் பண்ணித்தரோன்னு எடுத்துப்பாங்க, சில சபையில் வந்து நீங்கள் பண்ணித்தர முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த ரிக்வஸ்ட் பண்ணுற ஆளுங்களுக்கு நாங்களே பேனரு, அந்த போஸ்டர்ஸு இதெல்லாம் வந்து நாங்களே பண்ணுறோம். அந்த ஒரு வார காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சபைன்னு வர மூலியமாக, ஊழியர்கள் மூலியமாக அந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அந்த கிராமப்புற மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அறியப்படுத்துகிறாங்க. அந்த விசுவாசிகள் மூலியமாக அந்த கிராமங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அதை அறியப்படுத்துகிறாங்க. அது வந்து போய் சென்றடைந்த பிறகு ஒருத்தர் மூலியமாக இதில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான் வரணும் அப்படி இல்லை. ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி இங்கே எல்லா மத மக்களுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். யார் வேணால் வரலாம், இவங்க சபையானவர்கள் தான் வரணுமா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த வேலைவாய்ப்பு இலவசமாக நாங்கள் இப்போ வந்து கொடுத்துட்டுருக்கோம். இது ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த தோட்ட வேலைகள், வயதானவர்களுக்கெலாம் வந்து என்ன மாரி வேலைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, வயதானவர்கள் வேலைகளுக்கு வாட்ச்மேன் வேலை இருக்குது, செக்யூரிட்டி வேலை இருக்குது, தோட்ட வேலை, தங்கி வேலை செஞ்சு கார்டன் பரவாயில்ல. ஆமாம், இதுக்கு வந்து படிப்பு அவசியமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10வது கீழே படிச்சவங்க தான் நிறைய பேர் தேவைப்படுறாங்க இன்றைக்கி லேபர்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் கிராமப்புறங்களில் இருப்பாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்கள்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தங்கத்துக்கு வசதியும் ஒரு வேலை இருந்தால் கொடுங்கன்னுவாங்க. அந்தமாரி ஆளுங்களுக்குலாம் ஆலோசனை கூறி அந்தமாரி கம்பெனிங்களுக்கு, வீடுங்களுக்கு யாராலும் எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த தகுதியான ஆளுங்களை வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி இங்கேருந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பணியை வாங்கி தரோம். அதனால் வயசு மூத்தவருங்க, வயசில் ஆகிடுச்சு எங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. பேஷண்ட் கேர், லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு 50 வயசானவங்களுக்குலாம் பேஷண்ட் கேர் வேலை இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து கூட பேபி கேரு, இந்தமாரியான வேலைகளை வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் வயதானவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். படிப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு தான் நீங்கள் வந்து சென்னையில் நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை கேளுங்க, கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படி அவசியம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க. ஆமாம், காட் பிளஸ் யூ. சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வி. சரியா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ நீங்கள் வேலை கொடுக்குறீங்களா பிரதர், அங்கே வர பீப்புள், வர ஆட்கள் வந்து எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டியாக இருக்கிறாங்க, அதாவது எந்த அளவுக்கு நிலைத்து இருக்கிறாங்க? இப்போ நம்ம இலவசம் அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் வருவாங்க. காசு இப்போ ஒரு அமௌண்ட்டுன்னு எப்போவுமே சொல்லும்போது அதுக்கு அது கொடுக்குறவங்க, அதுக்காக உண்மையாக தேடுறவங்க தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே பணம்னும் போது நம்ம பணம் போகுதே ஒரு 500 ரூபானா கூட அதை ஒர்த்தா செலவு பண்ணணும்னு யோசிப்பாங்க. இப்போ இலவசம் சொல்லும்போது இலவசம் தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம், 4 இடத்துல இதுவும் ஒன்று சேர்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஒரு வேலையை வாங்குறவங்க அது எந்த அளவுக்கு அதில் நிலைச்சி நிற்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு அவங்க நன்மையாக தெரியுறாங்களா, லாபமாக தெரியுறாங்களா, இல்லை அதன் மூலமாகவும் நீங்கள் நஷ்டத்தையோ இல்லை கஷ்டத்தையோ அனுபவிச்சிருக்கீங்களா? ஏன்னா இது ரொம்ப இதுவான விஷயம். இந்த வார்த்தையை நான் சொல்ல சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வரவங்கெல்லாம் காசு கொடுத்து போகிற ஆளுங்கிட்ட தான் மரியாதை நிறைய நடக்குது.
இவங்க 2000 கட்டணும், ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணும், 1 மாதம் சம்பளம் கட்டணுன்றாங்க பார்த்தீங்களா? அங்கே போனால் டிப்டாப்பாக போவாங்க, ஃபார்மல்ஸ் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். நானே நிறைய பார்த்துட்டேன். நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சதுனால நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இவங்களாம் காசு கொடுத்து மரியாதை கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இலவசமாக பண்ணணும்னா நம்ம மக்களுக்கு என்னென்னா ஒரு சூஸியாக இருக்காங்க. சூஸினா சரி அவங்ககிட்ட எப்போ போனாலும் வேலை கிடைக்கும். ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஒன்று இருக்குது. எப்போ போனால் எங்களுக்கு கிடச்சிடும். அதுவும் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க எங்களை. இதெல்லாம் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன லாபங்கள் இருக்குது, நீங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணுறீங்க, அதுவும் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுமையாக பதில் சொல்லணும். ஆமாம், அவங்க எங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வச்சிங்களா, ஒன்று கோவப்படுவாங்க, கட் பண்ணிட்டாலும் இல்லை வேற ஒரு கால் வரும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். வேறு ஒரு கிளைண்ட்ஸ் வந்திருக்கலாம், ஒரு கேண்டிடேட் லைனில் இருப்பாங்க. இவர் ரொம்ப நேரம் சார் உங்களுக்கு லைனில் வருவோன்னு சொன்னால் கூட கோவப்பட்டு ஏன் காலை கட் பண்ணிட்டீங்க, என் கேள்விக்கு பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்தமாரி கேசஸ் நிறைய பெரிய கால்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் அந்த பொறுமைன்ற பதிலை சொல்லிகிட்டு இருக்கோம். சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஒரு வாட்டி கால் பண்ணாங்கன்னா திருப்பி ஓகே இவங்க இப்படி தான் போல இருக்குது சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்தமாரி சில விஷயம் நிறைய சேலஞ்சஸ் எங்களுக்கு நடந்திருக்கு சிஸ்டர். சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் பெயின் இருந்தால் தான் கெயின். ஏன்னா பெயின் இல்லாமல் எதுவும் கெயின் ஆகாது. அதனால் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாத எதுவும் தேவனால் அருளப்பட்டது அல்ல. சரிங்களா? பரலோகத்திலிருந்து வராத எதுவும் தேவனிடத்திலிருந்து வராத எதுவும் பாவம். சரிங்களா? அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரம் அல்ல, இப்போ அதுக்கு அடுத்தது, ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ நிறைய பேர் தொடர்ந்து கண்டினியூவாக இருப்பாங்களா, இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்களா, இல்லை சப்போஸ் நீங்கள் போய் ஒருத்தர் வேலையில் சேர்க்குறீங்க, அவங்க அங்கே ஏதாவது ஒரு தவறான மிஸ்யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த நிர்வாகம் உங்களை கேட்குமா, அது யார் பொறுப்பு? அதே மாதிரி வெளியூர்லேருந்து வாலிப பிள்ளைங்க தங்குறாங்க. சரிங்களா? அவங்களுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லா இடத்தையும் போய் பாதுகாக்க முடியாது. அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக அவங்க உங்களை அணுகிறதுக்கு எளிதாக இருக்கும். ஒரு பிள்ளை இன்னைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதர். இப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ண நாள்லேருந்து நாங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 3 நாளைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு எங்ககிட்ட இருக்க பிள்ளைங்க கால் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி போயிட்டுருக்கு உங்களுக்கு வேலையில், உங்களுக்கு வேலையில் ப்ரெஷர் இருக்கா, என்ன மாதிரின்றது எல்லாமே கேட்போம். அதே மாதிரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு டே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க இன்டர்வியூ வரும்போதே. அப்போ என்னெல்லாம் கேட்போம்னா, உங்களுக்கு அங்கே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் தயங்காமல். இப்போது ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் சரி சார் கிட்ட சொல்ல முடியல, அங்கே இருக்கவங்க கிட்ட பேச முடியலன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அது நைட் டைமாக இருந்தாலும் சரி, ஓகே ஆஃபீஸ் டைமில் பேச முடியாது, 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க, நீங்கள் 7 மணிக்கு மேலே கூட பேசணுன்னா கால் பண்ணுங்கன்றதை நாங்கள் சொல்லுவோம். அதேமாதிரி இப்போ வெளியூர்லேருந்து ஒரு பிள்ளை இவங்க வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்க ஹாஸ்டல்ஸ் எல்லாமே தெரியாது. அதே மாதிரி எப்படி இங்கே பழகணுன்றது தெரியாது. அதை சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று எடுத்து அது மூலமாக நாங்கள் சொல்லித்தரோம். இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கில் இப்போது எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிஜி இருக்குது, இங்கே இருக்க தெரியாத நபர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அது எல்லாமே சொல்லி, அதே மாதிரி புதுசாக இப்போ காலேஜ் லைஃப்ன்றது வேறு, வேலைக்கு நுழையும் போது வர்றது வேறு. அந்த காலேஜ் லைஃப்லேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போகும்போது நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இது எல்லாமே சொல்லி தருவோம். கண்டிப்பாக அது ஸ்பெஷல் கேர் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது. மற்ற இடத்துல சாஃப்ட் ஸ்கில்லுன்னு போட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி வாங்குவாங்க. பட் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால அது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இப்போ நம்மளை நம்பி வரும்போது அவங்களுக்கு ஃபுல் நாங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு என்னன்றது கைடன்ஸ் கொடுக்குறோம். 90% நாங்கள் கண்காணிக்கிறோம். ஃபோன் மூலமாகவோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் ஆஃபீஸில் ப்ரேயர் மீட்டிங் வைப்போம். அதே மாதிரி இது சொன்ன மாதிரி நாங்கள் கம்பெனி தான் எங்களுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கன்சல்ட் ஃபீ கொடுக்குறாங்க. அப்போது என்கிட்ட வர கன்சல்டன்சி மூலமாக வரவங்கிட்ட என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதர் கன்சல்டன்சியில் இப்போ 1 மாதம் வேலை செய்கிறாங்க, 3 மாதம் வேலை செய்கிறாங்கன்னா 3 மாதம் வேலை செஞ்ச பிறகு அந்த கேண்டிடேட்டை அடுத்த கம்பெனிக்கு மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபீஸ் கலெக்ட் பண்ண பிறகு அடுத்த கம்பெனிக்கு மாற்றுற சுச்சுவேஷன் இப்போ நிறைய இருக்குது, நிறைய கன்சல்டன்சியில் போயிட்டுருக்கு. அப்போ ஃபேக் கம்பெனிஸ் ஃபேக் ப்ராமிஸ்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் 2 பேரையும் பேலன்ஸாக வச்சுருக்கோம். இப்போது எனக்கு காசு கொடுக்குறாங்கன்றதுனால அந்த பிடிக்காத கேண்டிடேட்டை நீங்கள் புஷ் பண்ணி இங்கே செஞ்சுதாகணும்னு எங்களால் சொல்லவும் முடியாது. அது ஹெச்ஆர் பாலிசி படி தப்பு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காசை
கிளைண்ட்டு கிட்ட வாங்கிட்டு அந்த கேண்டிடேட்டை இன்னொரு கம்பெனிக்கு நீ இதில் வேணாம்மா, நீ அடுத்த கம்பெனிக்கு போனால் அதிகமாக காசு கிடைக்கும்ன்ற அந்த வார்த்தையும் சொல்லி இங்கேருந்து அந்த கேண்டிடேட்டையும் எடுக்கக்கூடாது. அந்த நிலைத்து நிற்கிறதுல பாடுபடுறதுன்றது கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணிடலாம், அவங்கள ஜாயின் பண்ணவும் வச்சிடலாம். ஆனால் இந்த 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணி அவங்கள அங்கே நிலைத்து நிற்க வச்சு பண்ணுறது அது ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கிறதுலே. அதே மாதிரி வந்து ஒரு நம்ம ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறோன்னா பிடிக்காது யாருக்கும், அதெல்லாம் புரிய வச்சு அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டே வேலைக்கு போகும்போது பிடிக்காது. ஆனால் ஒரு 6 மாதமோ 3 மாதமோ அந்த பொறுமையாக இருக்க சொல்லி வேலை கற்றுக்கோங்கன்றதை புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து அந்த பசங்களுக்கு எங்களோட கைடன்ஸே தேவைப்படாது, அவங்க 10 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 3 மாதம் அவங்கள கொண்டு வந்து அந்த டியூன் பண்ணி கொண்டு வர்றது பெரிய விஷயம். ஏன்னா வந்து எனக்கு கொடுக்குற பிஸ்னஸ் கிளைண்ட்டும் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த பிஸ்னஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த ரீபர்த்தில் போகிறீங்களா அங்கே எங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இங்கே போங்க, இவங்க வந்து இது மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து நல்ல கேண்டிடேட்டை சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றது ரெஃபர் பண்ணி நாங்கள் வந்து காசு கொடுத்துலாம் கிளைண்ட்டை வாங்குறது இல்லை. ஆமாம், அவங்களே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு கேண்டிடேட் நிற்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கே பிடிக்கலன்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு சந்தோஷம் பாருங்க. அதாவது வந்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி தரீங்க, பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறீங்க, அவங்கள ட்ராக் பண்ணுறீங்க, உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரியே நீங்கள் அவங்கள என்ன பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு தான் வசனம் இருக்குது, உண்மை உள்ள மனுஷன் என்ன பண்ணுவானா பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ணன்றது இயேசு கிறிஸ்து, அவரிடத்துலேருந்து வர ஆசீர்வாதம் தான் பரிபூர்ணமாக இருக்கும். சரிங்களா? ஒரு விஷயம்னா சகோதரி சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்ட பசங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே டிகிரி முடிச்சுட்டு போன உடனே நான் நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கணும், போன உடனே ஐடி கம்பெனியில் தான் நான் வேலை செய்யணும், நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும், நல்ல விஷயம் தான். அதுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லாமல் எந்த கம்பெனியும் யாரையும் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்க வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு போனால் தான் போவேன், என் ஃப்ரெண்டு அங்கே ஒர்க் பண்ணுறா, நான் எப்படியாவது அங்கே போய் ஜாயின் பண்ணுவேன். இதில் தான் நிறைய பேர் இந்த காசு கொடுத்து வேலை பொருள் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சான்ஸை வச்சு நிறைய பேர் இது ஒரு வியாபாரமாக வெளியே பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யாருக்கும் தெரியுமா வந்து. ஸோ டிகிரி முடித்தாலும் சரி, என்ன படிச்சாலும் எடுத்த உடனே நான் நினைக்கிற மாதிரி போகணும் யாரும் ஆசைப்படாதீங்க. அது ஒரு வியாபாரமாக வெளியே போயிட்டுருக்கு. உங்களுடைய ஏமாற்றம் தான் மற்றவங்களோட தேவை இன்றைக்கி வெளியே. ஸோ அதனால் கிடைக்கிற வேலையை வந்து போய் எங்கே கிடைச்சாலும் சரி, வேலை எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் உள்ளே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய திறமையை நீங்கள் சிஸ்டர் சகோதரி சொன்ன மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு வேலையோட தன்மை உங்களுக்கு தெரியும். அந்த வேலையில் என்னென்ன ஒரு ஆஃபீஸ்னால் எப்படி இருக்கும், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன மாரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது, நம்ம எப்படி எப்படிலாம் மாறலாம், என்னெல்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். போன உடனே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணுன்றது. 1 மாதம் வேலை செய்வாங்க, இன்னொரு கம்பெனிலேருந்து ஃப்ரெண்டு கால் பண்ணால் நான் அதனால் வந்து அங்கே போகிறேன், அங்கே நல்லா இருக்குது, இதோட பெட்டர், ஆனால் இதோட போனால் இதோட பெட்டராக இருக்குது அந்த கம்பெனி. நிறைய பேர் சில பேர் தேர்ட் பார்ட்டியில் போய் மாட்டிப்பாங்க, கான்ட்ராக்ட் பேஸில் போய் மாட்டிப்பாங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது வந்து கடைசியான இறுதியான கேள்வி, நான் முடிவில் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்தது அந்த மக்களை நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா, அவங்களில் நன்மை பெற்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட இதில்? இது வரைக்கும் இது எத்தனை வருஷமாக நீங்கள் செய்கிறீங்க? ஐயா நாங்கள் வந்து இது ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே செய்கிறீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. இன்னுமும் எங்களுக்கு வந்து எங்கள் குரூப்பில் இருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கிளைண்ட்டே இன்னைக்கு எங்கள் கூட ஒரு கிளைண்ட் அவங்க ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்வாங்களா? சரி, ஏன்னா நம்ம இலவசமாக தானே அதை வாங்கிட்டு போனோம், இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறோமே, அதனால் இவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி உங்கள் நிறுவனத்துக்கோ இல்லை உங்களுக்கு எந்த வகையிலையாவது உதவியாக இருந்திருக்கிறாங்களா? இல்லைங்க, உதவின்னு சொல்ல நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அதை நாடி நம்ம இல்லைன்னு வச்சு கத்த நம்மள அது மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க. கால் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, எங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்பு பற்றி சொன்னோன்னா உடனே ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்க மூலியமா நண்பர்கள் வராங்க, அதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்க ஐக்கியத்தில் இருக்காங்க. இவங்களுக்காக ஏதாவது நீங்க ஜெபலாம் நடத்துறீங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துல முதல் வாரத்தில் எங்களோட அலுவலகத்திலேயே வந்து ஒரு ஜெப கூட்டம் நடத்துகிறோம். அந்த ஜெப கூட்டத்துக்கு யாரால எங்களோட கேண்டிடேட்டுவோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு நாட்கள் குறித்து நாங்கள் ஜெப நடத்துகிறோம் அப்படின்னு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னா அந்த போன மாதத்தில் வந்த கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் எங்கள் ஆஃபீஸ் வந்தாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து கால் பண்ணி நாங்கள் ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் கொடுப்போம். ஒரு கால் பண்ணி சொல்லுவோம், ஒரு போஸ்டர்ஸ் மூலியமாக இன்விடேஷன் கொடுப்போம். அதை பார்த்துட்டு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க புது ஆத்மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து கர்த்தரை பற்றி நாங்கள் மொத்தம் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாங்க. சரி, நல்ல
இந்த நாளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குது. இது முதலாவது பகுதி தான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் தொடர்ந்து இதில் அது மாத்திரம் இல்லை, இந்த ஆர்பி என்டர்பிரைஸ், சஞ்சய் டிராவல்ஸ் ஆசீர்வாத கண்மலையோடு இணைத்து நிறைய விதவைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கு பொருளாதார ரீதியாக சில வேலைவாய்ப்பு மாத்திரம் இல்லை, பொருளாதார ரீதியாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, அவங்க முதல்ல ஒரு விளிம்பு நிலையில் பிச்சை எடுத்திருப்பாங்க, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா தவறான ஒரு போக்கில் இருந்திருப்பாங்க அந்த பிள்ளைங்கள். அவங்கள திருப்தி அவங்களுக்கு ஒரு சின்ன முதலீடில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பாத்திர தொழில், ஒரு 2000 ரூபாய் கொடுத்து பாய் தொழில், அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்களில் ஒரு 1000 2000 அப்படிலாம் கொடுத்து, இப்படி கைவிடப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், வசதி இல்லாத மக்கள், அதே மாதிரி போதைக்கு அடிமைப்பட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலவிதமான சமூக சீர்கேடில் கெட்ட பிள்ளைகளை இவங்க கொண்டு நம்ம ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தின் மூலமாக அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் கொடுத்தது மாத்திரமல்ல, என்ன ரட்சிப்பு குறித்து சொல்கிறாங்க, நல்வழிப்படுத்துகிறாங்க, ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லுவது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தன்னால் முடிந்த இவங்களுடைய கன்சல்டிங், இவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு வர வருமான காரியத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து கொடுத்து இந்த ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக செய்து வருகிறாங்க. அநேக பேர் அதில் ஜெயம் பெற்றிருக்கிறாங்க. வருகிற நாட்களில் அவர்களே இந்த இடத்துல உங்களுக்கு சாட்சியாக அறிவிப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். ஒரு சகோதரி எஸ்தர் நமக்காக ஜெபம் பண்ணி இதை நிறைவு செய்வாங்க. பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 1 மணி நேரம் அளவும் அநேக காரியங்களை குறித்து விவரித்து சொன்ன இந்த நிகழ்ச்சிக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக இந்த காரியத்தை ஒரு ஊழியமாக எடுத்து செய்யும் பொழுது இதில் ஏற்படுகிற எத்தனையோ விதமான போராட்டங்கள், அப்பா, நெருக்கங்கள், கடினங்கள், கஷ்டங்கள் மத்தியிலும் நீர் இவர்களை நடத்தி இவரை விருத்தியாக்குகிறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இவர்களுடைய சாட்சி அநேகருடைய காரியங்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, இந்த ரீபர்த் என்டர்பிரைசஸையும் சஞ்சய் டிராவல்ஸையும் உடைய கருத்தில் இப்போ கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இது ஒரு துளியாய் அல்ல, இது ஒரு பெரும் கடலாய் பெருகத்தக்கதாக முதலாவது இதுவரை நீர் இவர்களை பொறுமையின் காரியத்துக்குள்ளும் இன்னும் தேவையின் காரியத்துக்குள்ளும் இவர்களை நீ நடத்தி வந்திருக்கிறீர். பரிசுத்தமுள்ள தேவனே, இன்னும் இவர்களை பூரணமாய் நடத்த போகிறதுக்காகவும் இன்னும் தெளிவுள்ளவர்களாய் இவரை நடத்த போகிறதுக்காகவும் ஸ்தோத்திரம். ஏன்னா நீர் ஆண்டவரே இந்த பூமியில வைத்திருக்கிற திரளான காரியத்திற்கு முன்பு நீர் எங்களை இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதன்படி செய்ய உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரயோஜனமாய் அநேகருடைய தேவைகளை இதை சந்திக்கிறவரே, அநேகர்களுக்கு எங்கு என்ன காரியம் இருக்கிறது என்று அறியக்கூடாதபடி அவர்கள் மூடப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்பட்டு அநேகருக்கு இது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாய் மயில்கல்லாய் இருக்க இது உதவி செய்வீராக. வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பல நன்மைகளை இந்த ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷம் இப்படியும் அறிவிக்கலாம். ராஜ்யத்தினுடைய நீதியின் சுவிசேஷத்தை இப்படியும் கொண்டு போய் அறிவிக்கலாம். இன்னும் பல வகையிலே தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதி குறித்தும் பிரசங்கிக்க, செபத்துக்காக அநேக மக்களை ஆதாயப்படுத்த ஆசீர்வாத கண்மலை கொடுத்த தரிசனத்தில் இது ஒரு பகுதியாக இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் எங்களோடு சேர்ந்து பங்கு பெறுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களோடு இந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதம். உங்கள் மத்தியில் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. எத்தனை 1000 பேர் வந்தாலும் வேலை வாய்ப்பு இலவசமாய் பெற்றுக் கொடுக்க ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தின் மூலமாக இந்த நிறுவனங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.